ஏது ஏது கடன் கொடுத்தவர் போல வழி மறிக்கிறீங்களே. கடனா? நான் என்னையே உனக்கு கொடுத்துட்டேனே டிசி. கொடுத்ததே திருப்பி கேக்குறீங்களா? அந்த பழக்கமே எனக்கு இல்லை. எப்பவுமே இப்படி கொடுத்துக்கிட்டு தான் இருப்பீங்களா? என்கிட்ட இருக்கிற வரைக்கும் இல்லைங்காம கொடுத்துக்கிட்டே இருப்பேன். இப்படி எத்தனை பேர் கொடுத்திருப்பீங்க? என்கிட்ட இருக்கிறது ஒரே ஒரு இதயம் தான். அதை ஒருத்தருக்கு தான் என்னால கொடுக்க முடியும். வார்த்தைக்கு வார்த்தை விட்டு கொடுக்காம பேசுறீங்களே. அப்படி பேசுறது நானா இல்ல நீயா? நானா இல்லை நீயா? ஒரு நிலையிலிருந்து வலையில் விழுந்தது நானா இல்லை நீயா? நெஞ்ச கதவை கொஞ்சம் திறந்தது நீயா இல்லை நானா? என்ன பத்தி என்ன வேணாலும் பேசுங்க. நமக்கு அவசரத்துக்கு கடன் கொடுத்து உதவன அந்த வாத்தியாரை பத்தி எதுவும் பேசாதீங்க. அவரு நமக்கு தெய்வம் மாதிரி. இது தெய்வமா? ஆமா. ஏண்டி, சில்லற காசு 2000 ரூபாய் கொடுத்தன உனக்கு தெய்வம்னா 10 வருஷமா உனக்கு சோறு போட்டு துணிமணி எடுத்து கொடுத்து 4 பிள்ளை பாக்கியம் கொடுத்துருக்கேன். நான் யாரு? யாரு? புறம்போக்கா? சொல்றி பொறுக்கியா? ஏய், இந்த கிச்சிக்கால் வேலையெல்லாம் என்கிட்ட வச்சுக்கிறாத. நீங்க என்ன? நாங்க அப்படி இல்ல, சோத்துக்கு திண்டாடணும். 4 காசு சம்பாதிக்கணும்னா சாவணும். சம்பாதிச்ச காசை வீட்டுக்கு கொண்டாடுறதுக்குள்ள ரத்த அடிப்படணும். ஒரு நாளைக்காவது ராத்திரி வரல நாம உயிரோட இருப்போம் நம்பிக்கை உண்டா? இல்ல. அதனாலதான் எங்களால கோர்ட்டு போலீஸ் நினைக்க முடியல. திருப்பி அடிச்சாதான் அடியில இருந்து தப்பிக்க முடியும். கட்டி அடிச்சாதான் உயிரோட இருக்க முடியும். அதுக்காக உங்ககிட்ட உங்க பர்ஸ கொடுத்துட்டு போறேன் வந்தேன். கேள்வியே தப்பு. நான் பிக்பாக்கெட் அடிக்கிறதுக்கு உங்ககிட்ட பாக்கெட் இருக்கா? திருடாம என் பர்ஸ் உங்ககிட்ட எப்படி வந்தது? நீங்க திருடாம ஏன் பூட்ஸ் உங்ககிட்ட எப்படி வந்தது? ஓஹோ, இப்பதான் புரியுது. பூட்ஸ போட்டுட்டு பர்ஸ் எடுத்துக்கிட்டு போயிடுறது, பர்ஸ் திருப்பி கொடுக்க வர மாதிரி வீட்டுக்குள்ள நுழைஞ்சு கண்டதையெல்லாம் சுருட்டிக்கிட்டு போயிடுறது, அப்படிதானே? அம்மா அரைஞ்சாம சித்தரு, இந்த கண்ணு அப்படிதான் பேசாதே. நாக்கு இருக்கே அது ஒரு அபாயமான ஆயுதம். அதனால்தான் வாய்க லாக்கப்புக்குள்ள அழைச்சு வச்சிருக்காங்க. ஆளாளுக்கு எப்படி நாட்டு சொந்தம் கொண்டாடுறீங்களா? சொந்தம் கொண்டாடுறதுக்கு நான் மருமக பாரு என்றா சொல்றா. இது வேறயா? அந்த ஆடு மேய்க்கிற புள்ள உனக்கு மருமகளா வர போகுதோ? ஏன்டா இந்த கத்துற? எனக்கு மருமகன்னா சொல்றேன். அடியே, நான் மட்டும் எனக்கு மாமியார வாசன்னா அந்த வெடுக்கு நாட்டை இடுப்பெலும்பு கழட்டி ஒட்டியானம் பண்ணி போட்டு போய் சாக்குறது கேட்டுச்சா? உன் இடுப்பெலும்பு ஒடிச்சு ஒட்டியானமா பண்ணி போட்டுக்குமா? ஏய், நான் மட்டும் உனக்கு மருமகளா வாச்சே உன் முதுகெலும்ப பொல பொலன்னு உதுத்து நூல்ல கோத்து மாலையா போட்டுக்குவேன், ஜாக்கிரதை. ஐயோ, என்ன பயமா இருக்கு. என்ன பண்றது? 2 எலும்பு குடுக்க மத்தியில வந்து மாட்டிக்கும்டா. என்றா முணுமுணுக்குறா. ஓ, முதுகெலும்பு நூல்ல கோர்த்து மாலையா போட்டுக்குமா? அப்படியா சொல்ற? அடியே, கண்ணா பின்னான்னு அலையிற கண்ணாமணி 2ஐயும் தோண்டி கையில கொடுத்து போடுவேன். ஆமா, எம்பட கண்ணை நீ நோண்டியா இல்ல உம்பட கண்ணை நான் நோண்டு? நானு நடக்கிறது நடந்த கடைசியில பாத்துக்கலாம். பயந்துகிட்டு ஓடிட்டா பாத்தியா? அடியே, கோண காலத்து இருக்கு. எங்க பொண்ணு ராத்திரி 10 மணிக்கு வரும், 12 மணிக்கு வரும், 14 மணிக்கு வரும். சில நாளைக்கு வரவே வராது. அது எங்க பொம்மை நாட்டிங்க சுதந்திரம். அதுக்காக நீ அத்த போய் சந்தேகப்பட்டியாமே? கண்ணம்மா கம்மனி கடை. சந்தேகப்பட்டதுக்காக தீ குளிச்சது அந்த காலம், சந்தேகப்படுறவங்களை தூக்கி தீயில போடுறது இந்த காலம். கண்ணம்மா கம்மனி கடை. யோ ஆல் பீட் யோ. உங்க உடம்புல ஓடுற ரத்தம் தான் எல்லா மனுஷங்களையும் ஓடுது. உங்க உடம்புல ஓடுற நரம்பு தான் எல்லா மனுஷங்களையும் ஓடுதுங்கிறத மறந்துடாதீங்க. இத கூட தெரிஞ்சுக்காம படிச்சவங்க நாகரிகம் தெரிஞ்சவங்கன்னு நாமே சொல்லிக்கிறதுல வெக்கப்படணும். நாகரிகங்கிறது மனுஷன் போடுற சட்டையில இல்ல, மனுஷன் மனசுல இருக்கு. என்ன நாகரிகம், என்ன மனுஷங்களோ. நீங்க வாங்க பெரியதா. அதுக்கு சம்பளம் தரணும்ல? ஆமா, அதை கொடுக்க ஐடியா இருக்கா இல்லையா? இப்படி உட்காரு சார். இந்த கால்குலேட்டர் எடுத்து கையில வச்சுக்க. குட் ரெஸ்பெக்ட். உன் தகுதிக்கு நீ என்ன சம்பளம் எதிர்பார்க்கிற? 2000. காலையில டிஃபன் 5 ரூபாய், மத்தியானம் அளவு சாப்பாடு 20 ரூபாய், ராத்திரி டிஃபனுக்கு மறுபடியும் 10 ரூபாய், ஒரு நாளைக்கு 35 ரூபாய் ஆகுது. மாசத்துக்கு என்னதுன்னு கணக்கு போடு. 1050. 1050 ரூபாய்.
அப்புறம் நீ இந்த தியேட்டர்லயே படுத்து எந்திரிச்சு குளிச்சு கக்கூச நார் அடிச்சு வீடு மாதிரி பந்தா பண்ணிட்டு இருக்கிய. வீட்டு வாடகைங்கிற வகையில ஒரு 425 ரூபா போடு. 1475. அப்புறம் குடும்பத்தையே கூட்டிக்கிட்டு வந்து டிக்கெட் வாங்காம படம் பார்க்க வைக்கிறியே, அந்த கணக்குல ஒரு 300 ரூபா போடு. 2025. நீ என்ன சம்பளம் எதிர்பார்த்த? 2000. இந்த 25 ரூபா பாக்கிய மாசம் 1ஆம் தேதியில இருந்து 7ஆம் தேதிக்குள்ள நீ எனக்கு கரெக்டா கொடுத்துற. ஓகே? ஆமா, அதுக்கு சம்பளம் ஒண்ணு தரணும்ல. சோட்டோடவே சாப்பிட்டுருங்க. ஆறி போச்சுன்னா ருசி இருக்காது. அப்புறம் ஆத்துல சரியில்லைன்னு அதுக்கு ஒரு வம்பு இழுப்பீங்க. யாரு? நான் உன்னை வம்புக்கு இருக்கிறேன்னா? நீ யாரு, எப்பேற்பட்ட கைகாரி, என்ன நடிப்பு நடிக்கிற எல்லாம் தெரியும் எனக்கு. ஆனா இந்த தழுக்கு மிடுக்கெல்லாம் மாத்தி இறங்கி ஒரு ஆள் நான் கிடையாது, தெரியுமா? இறங்கவும் வேண்டாம், இறங்கவும் வேண்டாம். சோற தின்னுங்க, அது போதும். முதல்ல சோத்த போடுவேன், அப்புறம் படுங்கன்னு பாய போடுவேன், அப்புறம் பக்கத்துல படுக்கட்டுமான்னு கேட்பேன், கடைசியா குடுதும்ப. அப்படித்தானே? ஏன் விளையாடுறியா நீ? நானும் நேத்து பிடிச்சு பாத்துட்டு இருக்கேன். வர வர சமையல்ல மிரட்டுறியே. இத்தனை வருஷமா என் சமையல எப்படிங்க சகிச்சுக்கிட்டு இருந்தீங்க? வாய்க்கு ருசியா சாப்பிடணும்னா சமயக்காரியே போதுமே. சம்சாரம் எதுக்கு? அழும்போது ஆறுதல் சொல்ற அம்மாவா, கஷ்டப்படும் போது அறிவுரை சொல்ற அமைச்சரா, சந்தோஷத்தை பங்கு எடுத்துக்கிறதுல சிநேகிதியா, சாதிக்கும் போது பெருமைப்படுற மகளா இருக்கணும். அதான் பொண்டாட்டி. இது எல்லாமே நீ எனக்கு இருக்க, அது போல எனக்கு.